வெற்றி கிடைத்துவிட்டது. இழந்த சாம்ராஜ்யம் கைக்கு வந்துவிட்டது. ஆனால் அந்த வெற்றி ஆதித்யாவிடமிருந்த ஈரப்பதத்தை மொத்தமாக உறிஞ்சிவிட்டது. பழைய ஆதித்யா அந்த மழையோடு கரைந்து போயிருந்தான். இப்போது ஆதித்யா குரூப்ஸ் நிறுவனத்தின் உள்ளே நுழையும்போது ஒரு விதமான மயான அமைதி நிலவுகிறது. ஒரு காலத்தில் தனது ஊழியர்களிடம் இன்முகத்துடன் நலம் விசாரிப்பவன் இன்று ஒரு பனிப்பாறையைப் போல குளிர்ந்து போயிருக்கிறான். அவனது கேபின் கதவை தட்டவே தகுதியுள்ள மேலாளர்கள் கூட அஞ்சுகிறார்கள். சார், இந்த ஃபைல்ல ஒரு சின்ன கரெக்ஷன் என்று ஒரு இளம் ஊழியன் நடுங்கும் குரலில் நீட்டினான். ஆதித்யா நிமிர்ந்து பார்த்தான். அந்த பார்வையில் நட்பு இல்லை, அங்கீகாரம் இல்லை. ஒரு வேட்டை மிருகம் தன் இரையை பார்ப்பதை போன்ற ஒரு குரூரமான தீர்க்கம் மட்டுமே இருந்தது. சின்ன கரெக்ஷனா? உன் சம்பளத்துல ஒரு சின்ன பகுதியை நான் கட் பண்ணனா உனக்கு ஓகேவா? ஆதியின் குரல் சவுக்கடி போல விழுந்தது. இங்க தப்புகளுக்கு இடமில்ல. ஒரு முறை தப்பு பண்ணனா நீ இந்த கம்பெனிக்கு துரோகம் பண்றதா அர்த்தம். கெட் அவுட். ஊழியன் பதற்றத்தில் வெளியேறினான். ஆதித்யா ஜன்னல் வழியாக வெளியே தெரிந்த நகரத்தை பார்த்தான். அவனுக்கு இப்போது காதல் மேல் நம்பிக்கை இல்லை, நட்பின் மேல் பிடிப்பு இல்லை. சொல்லப்போனால் இந்த உலகில் யாருமே நம்பிக்கைக்கு உரியவர்கள் இல்லை என்று அவன் தீர்க்கமாக முடிவு செய்துவிட்டான். யார் வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் முதுகில் குத்தலாம் என்கிற சந்தேகம் அவனது ஒவ்வொரு அசைவிலும் தெரிந்தது. அவனது கண்கள் எப்போதும் சுற்றியிருப்பவர்களை ஒரு குற்றவாளியை பார்ப்பதைப் போலவே ஆராயும். முன்பெல்லாம் மற்றவர்களின் கஷ்டங்களுக்கு தோள் கொடுப்பவன் இப்போது மற்றவர்களின் பலவீனங்களை எப்படி தனக்கு சாதகமாக பயன்படுத்துவது என்பதில் மட்டுமே குறியாக இருந்தான். அவனது இதயம் இப்போது ஒரு இரும்பு கோட்டை. அதற்குள் யாருக்கும் அனுமதி இல்லை. அன்பு, கருணை, மன்னிப்பு இந்த வார்த்தைகள் எல்லாம் அவனது அகராதியிலிருந்து நீக்கப்பட்டு விட்டன. அவன் இப்போது ஒரு தனி தீவு, அதிகாரம் என்கிற கடலால் சூழப்பட்ட, யாராலும் நெருங்க முடியாத ஒரு கசப்பான தீவு. மாணிக்கம் கார் ஓட்டிக் கொண்டிருந்தாலும் அவனது கவனம் சாலையில் இல்லை என்பது ஆதித்யாவிற்கு புரிந்தது. முன்பின் கண்ணாடியில் அடிக்கடி தெரியும் மாணிக்கத்தின் முகம் பதற்றத்தில் வேர்த்திருந்தது. அவ்வப்போது தனது பழைய போனை எடுத்து திரையை பார்த்துவிட்டு பெருமூச்சு விடுவதையும் ஆதித்யா கவனித்தான். யார் மீதும் அக்கறை காட்டாத அந்த பாறை இதயம் மாணிக்கத்திடம் மட்டும் சற்று தளர்ந்தது. தன் வீழ்ச்சியின் போது கூட துணையாக நின்ற ஒரே மனிதன் அவன்தான். என்ன மாணிக்கம், வண்டி ஒரு மாதிரி ஆடுது, என்ன விஷயம்? ஆதித்யா ஜன்னல் வழியாக பார்த்தபடி நிதானமாக கேட்டான். அது ஒண்ணு இல்லைங்க ஐயா, சின்ன பதற்றமா. இன்னைக்கு என் தங்கச்சிய பொண்ணு பார்க்க வராங்க. இந்த முறையாவது வர்றவங்க ஓகே சொல்லணுமேனு மனசுல வேண்டிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப நல்ல பொண்ணு சார், ஆனா என்னவோ தெரியல, ஒன்னும் அமைய மாட்டேங்குது. ஆதித்யாவின் கண்கள் லேசாக சுருங்கின. ஏன், வரதட்சணை பிரச்சனையா? ஆமாங்கய்யா, வர்றவங்க இவ்வளவு ரொக்கம் வேணும், அவ்வளவு நகை வேணும்னு கேக்குறாங்க. வர்ற சொற்ப சம்பளத்துல நான் எங்க போவேன்? வரதட்சணை வாங்குறதும் கொடுக்கறதும் தப்பு மாணிக்கம். சட்டப்படி அது குற்றம்னு தெரியாதா? ஆதியின் குரல் கடிப்பு தெரிந்தது. தெரியுதுங்கய்யா, ஆனா யாரு அதை இப்ப ஃபாலோ பண்றாங்க? அப்படியே வரதட்சணை வேண்டாம்னு சொல்றவங்க வந்தாலும் என் தங்கச்சியை விட கம்மியா படிச்சவங்களா இருக்காங்க. என் தங்கச்சி உடனே வேண்டாம்னு சொல்லிடுறா. ஏ, கம்மியா படிச்சிருந்தா தகுதி குறைவா? ஆதித்யா ஏளனமாக சிரித்தான். அவ கொஞ்சம் அடம் ஐயா, பிடிச்ச பிடிவாதத்துல இருப்பா. யாருக்காகவும் தன்னை சின்னதாக்கிக்க மாட்டா. சொல்லிக் கொண்டிருக்கும் போதே மாணிக்கத்தின் போன் விடாமல் அலறியது. பதற்றத்துடன் ஆதித்யாவை பார்த்தான் மாணிக்கம். ஆதித்யா தலையசைத்து பேசு என்று சைகை செய்தான். மாணிக்கம் போனை எடுத்து காதில் வைத்தான். ஹலோ, சொல்லுப்பா. என்னது? அடுத்த நொடி மாணிக்கத்தின் கையில் இருந்த ஸ்டியரிங் பிடி நழுவியது. கார் லேசாக தடம் மாற அவன் சட்டென பிரேக்கு போட்டு வண்டியை ஓரம் கட்டினான். அவனது முகம் செத்து போனவனைப் போல வெளுத்துவிட்டது. ஐயையோ என்று தலையில் அடித்துக்கொண்டு அப்படியே சீட்டில் சாய்ந்தான் மாணிக்கம். மாணிக்கம், என்னாச்சு சொல்லு? ஆதித்யா குரலை உயர்த்தினான். மாணிக்கம் தழுதழுத்த குரலில் கண்களில் நீர் முட்ட ஆதித்யாவை பார்த்தான். பாவிமவ எவனையோ லவ் பண்ணிருக்கா சார். எங்க கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. இப்போ வீட்ல பொண்ணு பார்க்க வர நேரத்துல அவன் கூட ஓடி போயிட்டா சார். மாணிக்கம் ஆதித்யாவை பார்த்து கத்தி அழுதான். அவனது கௌரவம், குடும்ப மானம் என அனைத்தும் அந்த ஒரே போன்காலில் சிதறி போயிருந்தது. ஆதித்யா மௌனமாக இருந்தான். அவனது பழைய காயங்கள் மீண்டும் லேசாக வலித்தன.
பெண்களும் துரோகமும் பிரிக்க முடியாதவை என்கிற அவனது எண்ணம் மீண்டும் ஒரு முறை ஊர்ஜிதமானது போல அவனுக்கு தோன்றியது. ஆதித்யாவின் கண்கள் இமைக்காமல் சாலையை பார்த்தான். துரோகம் என்கிற வார்த்தையை கேட்டாலே அவனது நரம்புகள் புடைக்கும். இப்போது மாணிக்கத்தின் குடும்பத்தில் நடந்திருப்பது அவனுக்கு பழைய காயங்களை நினைவூட்டினாலும் அவனுக்கு உதவிய ஒரே மனிதனுக்காக அவன் களத்தில் இறங்கினான். உடனடியாக தனது தனிப்பட்ட பாதுகாப்பு படைக்கும் நகரெங்கும் பரவியிருந்த தனது ஆட்களுக்கும் உத்தரவிட்டான். பஸ் ஸ்டாண்ட், ரயில்வே ஸ்டேஷன், ஏர்போர்ட் என ஒரு இடத்தையும் விடாதீங்க. அந்த பொண்ணு எங்கே இருந்தாலும் எனக்கு தகவல் வரணும். அவனது குரலில் இருந்த அதிகாரம் அந்த காரையே அதிர செய்தது. மாணிக்கம் கார் ஓட்ட முடியாமல் தவிப்பதை பார்த்த ஆதித்யா, மாணிக்கம் உட்கார், நானே ஓட்டுறேன் என்று காரின் ஸ்டியரிங்கை பிடித்தான். பல கோடி ரூபாய் அதிபதியான ஆதித்யா இன்று ஒரு சாதாரண டிரைவருக்காக கார் ஓட்டினான். நகரம் முழுவதும் அவர்கள் அலைந்தனர். ஒவ்வொரு நிமிடம் கடக்கும் போதும் மாணிக்கத்தின் இதயம் சுருங்கியது. திடீரென்று ஆதித்யாவின் போன் அதிர்ந்தது. சொல்லு, ஆதித்யா சுருக்கமாக பேசினான். மறுமுனையில் இருந்தவன் பதற்றமாக, சார் பிடிச்சிட்டோம், பொண்ணும் பையனும் காசிமேடு பஸ் ஸ்டாண்ட்ல வண்டி ஏற பார்த்தாங்க, இப்போ எங்க கஸ்டடியில தான் இருக்காங்க. ஆதித்யாவின் முகம் ஒரு கல்லாக மாறியது. உடனே அவங்களை என் வீட்டுக்கு கூட்டிட்டு வா, நாங்க வரேன் என்று போனை அணைத்தான். மாணிக்கம், பயப்படாத மாணிக்கம், உன் தங்கச்சிய பிடிச்சாச்சு, அவங்க இப்போ என் வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க, வா போலாம் என்று காரை மின்னல் வேகத்தில் திருப்பினான். ஆதித்யாவின் மாளிகைக்கு கார் வந்து சேர்ந்தபோது அங்கே ஒரு இளைஞனும் மாணிக்கத்தின் தங்கச்சியும் பயத்தில் நடுங்கிக் கொண்டிருந்தனர். மாணிக்கம் காரிலிருந்து இறங்கியதுமே ஆவேசமாக தன் தங்கச்சியை நோக்கி ஓடினான். அவன் கைகள் ஓங்கியது. பாவி மகளே, எங்க மானத்தை இப்படி தெருவுல ஏத்திட்டியேடி. மாணிக்கம், நிறுத்து. ஆதித்யாவின் குரல் ஒரு தடை போல விழுந்தது. அவன் காரிலிருந்து இறங்கி மெதுவாக நடந்து வந்தான். அவனது பார்வை அந்த இளைஞன் மீதும் பின் தன் அண்ணனை பார்க்க முடியாமல் தலைகுனிந்து நின்ற அந்த பெண் மீதும் விழுந்தது. ஆதித்யாவின் கண்கள் கனலாக ஜொலித்தன. தன் முன்னால் தலைகுனிந்து நின்ற அந்த பெண்ணை பார்த்தான். வசந்தி. பார்ப்பதற்கு மிகவும் அமைதியான குடும்ப பாங்கான முகம். இவ்வளவு சாதுவாக இருக்கும் ஒரு பெண் தன் குடும்பத்தின் முதுகில் குத்திவிட்டு ஓடி வந்திருக்கிறாளே என்ற எண்ணம் ஆதித்யாவின் ரத்தத்தை கொதிக்க வைத்தது. கோபப்பட்டு பிரயோஜனமில்லை மாணிக்கம் என்ற ஆதித்யா அவனை தடுத்தான். அவன் நிதானமாக அந்த இளைஞன் அருகே சென்றான். அந்த இளைஞன் பயத்தை மறைத்துக்கொண்டு ஆதித்யாவை ஏறிட்டான். சார், எங்களை எதுக்கு இப்படி பிடிச்சு வச்சிருக்கீங்க? நாங்க 2 பேரும் மேஜர். எங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக்க, கல்யாணம் பண்ணிக்க எல்லா உரிமையும் தகுதியும் இருக்கு. எங்களை தடுக்க நீங்க யாரு என்று அவன் அதிகாரமாக கேட்க ஆதித்யாவின் பொறுமை எல்லை மீறியது. அடுத்த நொடி ஆதித்யாவின் கை ஓங்கியது. பலார் என்ற சத்தம் அந்த இடத்தையே அதிலச் செய்தது. அவன் விட்ட அறையில் அந்த இளைஞன் நிலை குலைந்து கீழே விழுந்தான். வசந்தி அலறியபடி அவனை பிடிக்க போனாள். லவ் பண்ணினா முறைப்படி வீட்டுக்கு வந்து பொண்ணு கேட்க முண்டா. அதை விட்டுட்டு ஒரு குடும்பத்தோட கௌரவத்தை தெருவுல விட்டுட்டு இப்படி ஒளிஞ்சு ஓடுறியே, நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா? ஆதித்யாவின் குரலில் இருந்த எள்ளல் அவனை கூனி குறுகச் செய்தது. ஆதித்யா மெல்ல வசந்தியின் பக்கம் திரும்பினான். அப்போதுதான் அந்த இரு துருவங்களின் கண்களும் நேருக்கு நேர் சந்தித்தன. வசந்தியின் கண்கள் அழுகையோடு கலந்த ஆத்திரத்தில் மின்னின. ஆதித்யாவின் கண்களிலோ பெண்களின் மீதான தீராத வெறுப்பும் ஏளனமும் படிந்திருந்தன. கண்ணை மூடிக்கிட்டு பெத்தவங்களுக்கும் கூட பிறந்தவனுக்கும் துரோகம் பண்ணிட்டு ஓடுறியே, உனக்கு வெக்கமா இல்ல? ஆதித்யா கசப்புடன் கேட்டான். வசந்தி கண்களை துடைத்து கொண்டு நிமிர்ந்து நின்றாள். நீங்க என் அண்ணனுக்கு தான் பாஸ், எனக்கில்ல. உங்க கம்பெனி அதிகாரத்தை இங்க என் முன்னாடி வச்சுக்காதீங்க என்றவள் சீர ஆதித்யா ஒரு நிமிடம் அதிர்ந்து போனான். அவனது சாம்ராஜ்யத்தில் அவனை எதிர்த்து பேச எவருக்கும் துணிச்சல் இருந்ததில்லை. மாணிக்கம் பதற்றமடைந்து குறுக்கே வந்தான். வசந்தி, அறிவில்லாம பேசாதடி. காலத்துக்கும் உனக்காக நிக்க போறது உன் குடும்பம்தான். இப்படி பண்ணிட்டியே. நிறுத்துங்க அண்ணா என்றவள் கத்தினாள். ஆதித்யா மாணிக்கத்தை திரும்பி பார்த்தான். மாணிக்கம், இந்த மாதிரி ஒரு தங்கச்சி உனக்கு தேவையா? இவளுக்கு உன் மேலையும் உன் கௌரவம் மேலையும் அக்கறை இல்ல, போய் தொலையட்டும்னு விட்டுடு என்றான் ஆதித்யா ஒருவித விரக்தியுடன். அத சொல்ல நீங்க யாரு? வசந்தி ஆவேசமாக கத்தினாள். எனக்கும் என் அண்ணனுக்கும் இடையில 1000 இருக்கும். அண்ணன் என்ன அடிச்சாலும் சரி, திட்டுனாலும் சரி, அது எங்க குடும்ப விஷயம். அதுல மூக்க நுழைக்கிற வேலையை நீங்க வச்சுக்காதீங்க. ஆதித்யாவின் தாடை நரம்புகள் புடைத்தன. ஒரு சாதாரண மெக்கானிக்காக இருந்தபோது அவமானப்படுத்தப்பட்டதை விட இப்போது இந்த சிறு பெண் அவனை அவமானப்படுத்தியது அவனுக்கு அதிக கோபத்தை தந்தது. அவனது ஈகோ சீண்டப்பட்டது. உன் தங்கச்சிக்கு வாய் ரொம்ப நீளுது மாணிக்கம், ஆதித்யா கசப்புடன் சொன்னான். மாணிக்கம் வசந்தியின் கையை பிடித்து உலுக்கினான். வசந்தி, சும்மா இருடி.
ஏன் இப்படி பண்ணின? உனக்கு நாங்க என்ன குறை வச்சோம்? ஏன் இப்படி தலகுனிய வச்ச என்று ஆவேசமாக கத்தினான். வசந்தி தன் அண்ணனின் கையை உதறினாள். அவள் கண்களில் கண்ணீர் திரண்டாலும் குரலில் உறுதி குறையவில்லை. ஒரு குறையும் இல்ல அண்ணா, உங்களுக்கு கஷ்டம் கொடுக்க வேண்டாம்னு தான் நான் ஓடிப்போனேன். இப்ப எதுக்கு திரும்ப கூட்டிட்டு வந்தீங்க? என்ன அப்படியே விட்டு இருக்கலாமே. என்ன கஷ்டம்? என்ன உளறிட்டு இருக்க நீ? மாணிக்கம் புரியாமல் கேட்டான். வசந்தி ஆதித்யாவை ஒருமுறை வெறுப்போடு பார்த்துவிட்டு தன் அண்ணனிடம் திரும்பினாள். அம்மா பேசுனதை கேட்டேன் அண்ணா. எனக்கு கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் உனக்கு வரம் பார்க்க முடியுமா? நான் தான் வீட்டுக்கு பாரமா இருக்கேனா? வந்த வரனெல்லாம் தட்டி கழிக்கிறேனா? என்னென்னமோ பேசுனாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு எப்படி என்னால சும்மா இருக்க முடியும்? அதான் நம்ம ரொம்ப நாளா லவ் பண்ணிட்டு இருக்கோன்னு குமார் சொன்னான். இவன் கூட போயிட்டா உங்களுக்கு கல்யாண செலவு மிச்சம். உனக்கும் அடுத்து கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. அதுக்காக தான் வந்தேன். வசந்தியின் இந்த அப்பாவித்தனமான தியாகம் ஆதித்யாவிற்கு சிரிப்பை வரவழைத்தது. தியாகச் செம்மல் என்று அவன் மெல்ல முணுமுணுத்தான். மாணிக்கம் அப்படியே திகைத்து நின்றான். அவன் கண்கள் கலங்கின. என்னடி இப்படி ஒரு முட்டாளா இருக்க? அம்மா ஏதோ ஆத்திரத்துல சொல்லிட்டு போறாங்க. அதுக்காக நீ இப்படி செய்யலாமா? நான் உன்னை பாரமா நினைச்சிருக்கேனா? சொல்லு. மாணிக்கத்தின் குரல் உடைந்து போயிருந்தது. ஆதித்யா மெல்ல வசந்தியின் பக்கம் திரும்பினான். குமார் இன்னும் தரையில்தான் அமர்ந்திருந்தான். ஆதித்யா குனிந்து அவன் சட்டையை பிடித்து தூக்கினான். என்ன குமார், அந்த பொண்ணு வீட்ல பாரமா இருக்கேன்னு சொன்ன உடனே அப்படியே அள்ளிக்கிட்டு ஓடி வந்துட்டியா? ஒரு பொண்ண உண்மையா காதலிச்சா அவ வீட்ல இருக்கிற கஷ்டத்தை போக்க வழி தேடுவியா, இல்ல அவ அண்ணன் கௌரவத்தை சந்தில நிறுத்துவியா? ஆதித்யாவின் கேள்வி ஒரு சாட்டை அடியாக விழுந்தது. குமார் பதில் பேசாமல் மெல்ல வசந்தியின் பக்கம் பார்த்தான். வசந்தி அவனை ஒரு நம்பிக்கையோடு பார்த்து கொண்டிருந்தாள். மன்னிச்சிருங்க, நான் வேற ஜாதி, அதனால எங்களை ஏத்துக்க மாட்டீங்களோன்னு பயந்துதான் இப்படி ஒரு முடிவை எடுத்தேன் மாணிக்கம். உங்க தங்கச்சிய நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். தயவு செஞ்சு எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைங்க, குமார் கெஞ்சும் குரலில் கேட்டான். மாணிக்கம் ஆத்திரத்தில் அவனை முறைத்தான். முறைப்படி நீ வீடு தேடி வந்து பொண்ணு கேட்டிருக்கணும் குமாரு. அதை விட்டுட்டு இப்படி திருட்டுத்தனமா கூட்டிட்டு ஓடுறதுதான் உன் வீரமா? உன் மேல நம்பிக்கை இருந்தா போய் உன் பெத்தவங்களை கூட்டிட்டு வா, அப்புறம் பேசலாம். குமார் பதற்றத்துடன் வசந்தியின் கையை பற்றினான். எங்க வீட்ல ஒத்துக்க மாட்டாங்க மாணிக்கம். இப்போ கல்யாணம் பண்ணிட்டு போய் அவங்க முன்னாடி நிக்கலாம்னு தான் நாங்க நினைச்சோம். அப்பதான் அவங்க வேற வழி இல்லாம ஏத்துக்குவாங்க என்று குமார் சொன்னான். நீ வீடு தேடி வந்து பொண்ணு கேளு, அப்புறம் பேசிக்கலாம் என்று மாணிக்கம் கத்த, குமாரோ இல்ல, எங்க வீட்ல ஒத்துக்க மாட்டாங்க, புரிஞ்சுக்கோங்க என்று தேய்ந்த ரெக்கார்டை போல அதையே சொன்னான். வசந்தி குறுக்கிட்டு, அண்ணா நாங்க கல்யாணம் பண்ணிட்டு அப்புறம் அவங்க வீட்டுக்கு போறோம். முடிஞ்சா கல்யாணத்தை பண்ணி வை, பெருசா எதுவும் வேண்டாம், இப்பவே ஏதோ ஒரு கோயில்ல வச்சு கல்யாணத்தை முடிச்சுக்கலாம் என்று சொல்லவும் சோஃபாவில் சாய்ந்திருந்த ஆதித்யா ஏளனமாக சிரித்தான். தியாக செம்மல் என்று அவன் மெல்ல முணுமுணுத்தான். மாணிக்கம் திகைத்து நின்றான். என்ன செய்யறதுன்னு தெரியாமல் மாணிக்கம் ஆதித்யாவிடம் தஞ்சமடைந்தான். என்ன செய்யறது? இது உன் குடும்ப விஷயம், நீதான் பார்த்துக்கணும் என்று ஆதித்யா ஒதுங்கிக் கொள்ள பார்க்க வசந்தி மீண்டும் சீறினாள். அண்ணா நீயே இப்படி நம்ம குடும்ப விஷயத்தை வெளியில சொல்லிட்டு இருக்க? நீ பேசாதடி என்று அவளை அடக்கிய மாணிக்கம், சார் நீங்க சொல்லுங்க சார் என்று மீண்டும் ஆதித்யாவை வற்புறுத்தினான். ஆதித்யா வசந்தியை பார்த்து ஒரு திமிரான புன்னகையை உதிர்த்தான். உனக்கு தெரியாததா மாணிக்கம், இந்த மாதிரி எத்தனை பேரை பார்த்திருப்ப? இப்படியே கோயில் கல்யாணம்னு சொல்லி கூட்டிட்டு போய் கடைசி நிமிஷத்துல ஏமாத்திட்டு போயிடுவாங்க. அப்புறம் உன் தங்கச்சி வாழ்க்கை போகும், நீ பாதிக்கப்படுவ. இதெல்லாம் தேவையா? வீட்ல அப்பன் ஆத்தா கிட்ட பேசி அவங்க சம்மதத்தோட வந்து பொண்ணு கேட்டா கட்டிக்கொடு, இல்லனா 1000 மாப்பிள வருவான், விடு. வசந்திக்கு ஆத்திரம் பொங்கியது. உனக்கு தெரியுமா 1000 மாப்பிள வருவான்னு உனக்கு தெரியுமா? சும்மா வாய்க்கு வந்தபடி நீ பேசிட்டு போயிடுவ, அப்புறம் யாரு கஷ்டப்படுறது? வாய மூடு வசந்தி. மாணிக்கம் அவள் கைப்பிடியை இறுக்கினான். அண்ணா நான் எனக்கு தெரியாதுண்ணா, நான் குமாரதான் கல்யாணம் பண்ணிப்பேன். வேற மாப்பிள பார்த்து அவனுக்கு பிடிச்சு நமக்கு பிடிச்சு அப்புறம் பேரம் பேசி கல்யாணம் நடந்து அதுக்கப்புறம் உனக்கு கல்யாணம் நடக்கிறதெல்லாம் இங்க சாத்தியமாகாத காரியம். எனக்கும் குமாருக்கும் கல்யாணம் பண்ணிவை. நாங்க எப்படியாவது குமார் அப்பாவையும் அம்மாவையும் சம்மதிக்க வச்சுக்கிறோம். நீதான் அவனை காதலிக்கவே இல்லையே, அப்புறம் ஏன் இவ்ளோ நம்புற? மாணிக்கம் தன் சந்தேகத்தை கேட்டான். அவன் என்ன விரும்புறான், அதனால நல்லாத்தான் பாத்துப்பான், நம்புனா என்று அவள் சொல்ல மாணிக்கம் செய்வதறியாமல் தவித்தான். இத கேட்கவே அருவருப்பாக இருந்தது ஆதித்யாவிற்கு. முதல்ல வீட்டுக்கு கூட்டிட்டு போ மாணிக்கம், நேரம் ஆயிருச்சு. 2 நாள் ஃப்ரீயா விடு, அப்புறம் முடிவிடு. ஆனா நல்லா யோசிச்சுக்கோ என்று சொன்னதுதான் மாணிக்கத்திற்கும் சரியாக தோன்றியது. குமார் 2 நாள் வெயிட் பண்ணு, நான் யோசிச்சு சொல்றேன். வசந்தி அண்ணனை நம்பு, நான் நல்ல முடிவெடுப்பேன் என்று சொல்லி சமாளித்து அவர்களை அங்கிருந்து அழைத்துச் சென்றான் மாணிக்கம். அவர்கள் போவதையே பார்த்து கொண்டிருந்த ஆதித்யா, என்ன கன்றாணி டிராமா இது என்று கசப்புடன் முணுமுணுத்துக் கொண்டே அவன் அறைக்கு சென்றான்.
ஆனால் அந்த வசந்தியின் கண்களில் தெரிந்த அந்த திமிர் மட்டும் அவன் மனதை விட்டு அகலாமல் அவனை குடைந்து கொண்டிருந்தது. 2 நாட்கள் கழிந்திருந்தது. ஆதித்யா தனது அலுவலக மேஜையில் கோப்புகளை புரட்டிக் கொண்டிருந்தபோது மாணிக்கம் தயக்கத்துடன் உள்ளே நுழைந்தான். அவனது முகத்தில் ஒருவிதமான நிம்மதியும் அதே சமயம் கலக்கமும் கலந்திருந்தது. சார், 2 நாள் லீவ் வேணும் சார் என்றான் மாணிக்கம். ஆதித்யா கண்ணாடியை கழற்றிவிட்டு அவனை நிமிர்ந்து பார்த்தான். ஏன், எதுக்கு லீவு? தங்கச்சிக்கு கல்யாணம் சார். ஆதித்யா ஒரு நிமிடம் அதிர்ச்சியில் உறைந்தான். என்னது, அந்த குமாருக்கா கல்யாணம் பண்ணி கொடுக்க போற? அவன் வீட்ல பேசி சம்மதம் வாங்கிட்டானா? மாணிக்கம் தலையை குனிந்து கொண்டான். இல்ல சார், அவங்க வீட்ல சம்மதிக்கல. ஆனா வசந்தி பிடிவாதமா இருக்கா. அவன் இல்லன்னா நான் செத்துடுவேன்னு சொல்றா. அதனால வேற வழி இல்லாம அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லி அம்மாவே சொல்லிட்டாங்க. இப்போதைக்கு கல்யாணத்தை பண்ணிடுவோம், அப்புறமா அவங்க அப்பா அம்மா கிட்ட பொறுமையா பேசிக்கலான்னு முடிவு பண்ணிட்டோம். ஆதித்யாவிற்கு இது அறவே சரியாகப்படவில்லை. அவனது அனுபவ அறிவு இது ஒரு பெரிய ஆபத்தில் முடியும் என்று எச்சரித்தது. ஆனால் மாணிக்கத்தின் குடும்ப விவகாரத்தில் இதற்கு மேல் தலையிட அவனுக்கு விருப்பமில்லை. சரி, லீவ் எடுத்துக்கோ. பணம் ஏதாவது வேணுமா என்று ஆதித்யா கேட்டான். இல்ல சார், ரொம்ப சிம்பிளா ஒரு கோவில்ல தான் கல்யாணம். யாரையுமே கூப்பிடல. எங்க சைடு நெருங்கின சொந்தக்காரங்க மட்டும்தான் வர்றாங்க. பெருசா செலவில்லை சார் என்று மாணிக்கம் மறுத்தும் ஆதித்யா கட்டாயப்படுத்தி அவனிடம் ஒரு கணிசமான தொகையை கொடுத்தான். ரொம்ப நன்றி சார், நீங்க கல்யாணத்துக்கு வரணும் என்றான் மாணிக்கம் நம்பிக்கையுடன். எனக்கு முக்கியமான மீட்டிங் இருக்கு மாணிக்கம், என்னால வர முடியாது என்று ஆதித்யா கராராக சொல்லி அவனை அனுப்பி வைத்தான். மாணிக்கம் வெளியேறியதும் ஆதித்யா தனது நாற்காலியில் சாய்ந்து கண்களை மூடிக்கொண்டான். முட்டாள் குடும்பம். ஒருத்தன் குடும்பத்தையே மதிக்காம ஓடி வர துணியிறானா, அவன் நாளைக்கு இவளையும் நடு ரோட்ல விட்டுட்டு ஓடுவான்னு இந்த வசந்திக்கு ஏன் புரிய மாட்டேங்குது? கண்டிப்பா ஏமாறத்தான் போறாங்க என்று தனக்குள் கசப்புடன் நினைத்து கொண்டான். இருந்தாலும் அந்த வசந்தியின் பிடிவாதமான முகம் அவனது ஆழ்மனதில் ஒரு நிழலை போல வந்து போனது. கோவில் பிராகாரத்தில் மங்கள இசைக்கு பதில் மரண அமைதி நிலவியது. முகூர்த்த நேரம் நெருங்க நெருங்க குமாரன் வரவுக்காக காத்திருந்த மாணிக்கத்தின் முகம் இருண்டு கொண்டே போனது. அப்போதுதான் குமாரன் தந்தையிடமிருந்து அந்த அழைப்பு வந்தது. என்னடா, பெரிய வீட்டு பையன்னு என் மகனை ஏமாத்தி கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குறியா? என் பையனை நான் வெளியூருக்கு அனுப்பிட்டேன். இனிமேல் என்ன பண்ணுவேன்னு பாக்குறேன். திரும்ப என் பையன் பக்கம் வந்தீங்க, குடும்பத்தோட கொளுத்திடுவேன் என்று கர்ஜித்துவிட்டு அவர் இணைப்பை துண்டித்தார். மாணிக்கம் இடிந்து போய் அமர்ந்தான். பட்டுப்புடவையில் தலையில் மல்லிகை பூவோடு மணப்பெண்ணாக அமர்ந்திருந்த வசந்தி ஒரு கற்சிலையைப் போல தலைகுனிந்து நின்றாள். அவளது கனவுகள் அத்தனையையும் குமார் ஒரே அடியில் சிதறடித்துவிட்டான். சுற்றியிருந்த சொந்தக்காரர்களின் முணுமுணுப்பு மெல்ல இரைச்சலாக மாறியது. வசந்தியின் அம்மா ராணி ஆத்திரத்தில் மகளை நோக்கி கத்தினாள். ராசி இல்லாதவ, மூளை இல்லாதவ, வெளாங்காதவ, குடும்பத்தோட மானத்தை வாங்க வந்தவளே என்று ஊர் அறிய வசந்தியை வசைபாடத் தொடங்கினாள். சொந்தக்காரர்களுக்கு முன்னால் வசந்தி கூனி குறுகி போனாள். அவளது விழிகளிலிருந்து நீர் தாரை தாரையாக கொட்டியது. மாணிக்கம் தலைகுனிந்து நிற்க சரியாக அந்த நேரத்தில் ஆதித்யாவின் கார் கோவில் வாசலில் வந்து நின்றது. மீட்டிங் சீக்கிரம் முடிஞ்சிருச்சு, அதான் வந்த என்று மாணிக்கத்திடம் சொன்ன ஆதித்யா அங்கு நிலவிய சூழலை பார்த்து திகைக்கவில்லை. இதை அவன் ஏற்கனவே எதிர்பார்த்ததுதான். அழுது கொண்டிருந்த வசந்தியை பார்த்தபோது இவளுக்கு இது தேவைதான் என்று அவனது ஆழ்மனம் சொன்னாலும் ஒரு பெண்ணை அத்தனை பேர் முன்னிலையில் அவமானப்படுத்துவதை அவனது ஈகோ ஏற்கவில்லை. விடுமாணிக்கம், வேற நல்ல இடமா பார்த்துக்கலாம் என்று ஆதித்யா சமாதானம் சொல்ல முயன்றான். வசந்தி ஆவேசமாக தலை நிமிர்ந்தாள். எனக்கு இனிமேல் கல்யாணமே வேண்டாம் என்று அழுது கொண்டே அங்கிருந்து ஓட முயன்றாள். அடுத்த நொடி ஆதித்யாவின் கை மின்னல் வேகத்தில் அவளது மணிக்கட்டை பற்றியது. ஒரு பலமான இழுப்பில் அவளை தடுத்து நிறுத்தினான். வசந்தி ஆத்திரத்தோடும் வலியோடும் அவனை ஏறிட்டாள். அந்த சினிமாத்தனமான நிசப்தத்தில் ஆதித்யாவின் குரல் தீர்க்கமாக ஒலித்தது. நான் உன்னோட தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிறேன், உனக்காக மாணிக்கம் என்று சொன்னவன் யாருடைய பதிலுக்காகவும் காத்திருக்கவில்லை. தட்டிலிருந்த மஞ்சள் கயிற்றை சரசரவென எடுத்தான். அடுத்த நொடி வசந்தி திகைத்து நிற்பதற்குள் அவளது கழுத்தில் அந்த தாலியை போட்டு 3 முடிச்சுகளை பலமாக போட்டான். வசந்தி அதிர்ச்சியில் சிலையாக நின்றாள். அவளது கழுத்தில் இப்போது ஒரு புதிய பாரம். ஆதித்யாவின் ஸ்பரிஷம் அவளுக்குள் ஒரு நடுக்கத்தை ஏற்படுத்தியது. துரோகத்தால் சூழப்பட்ட அவளது வாழ்க்கையில் அவளை வெறுத்த ஒருவனே அவளுக்கு தாலி கட்டியிருந்தான். ஆதித்யா அவளை விடுவித்துவிட்டு தனது கையை துடைத்துக் கொண்டான். இப்போ இவ இந்த வீட்டு பாரம் இல்ல மாணிக்கம், என் மனைவி
மாணிக்கம் ஆதித்யாவின் கைகளை பற்றிக்கொண்டு, சார், எனக்காக நீங்க இந்த அளவுக்கு என்று தழுதழுத்த குரலில் பேச வர, ஆதித்யா அவனது பேச்சை ஒரு கையசைவில் தடுத்து நிறுத்தினான். நம்ம வீட்டு விஷயத்த பொதுவெளியில பேச வேண்டாம் மாணிக்கம், வாங்க வீட்டுக்கு கிளம்பலாம் என்று ஒரு அதிகார குரலில் சொல்லிவிட்டு அவன் முன்னே நடக்கத் தொடங்கினான். மாணிக்கம் வசந்தியையும் ராணியையும் பார்த்தான். ராணியின் முகத்தில் இப்போது கவலை மறைந்து ஒருவித பேராசை கலந்த சந்தோஷம் குடியேறியிருந்தது. வாடா மாணிக்கம், பெரிய பணக்கார மாப்பிள்ளை கிடைச்சிருக்காரு, மாப்பிள்ளை வெயிட் பண்றாரு, வாங்க போலாம் என்று சொல்லிக்கொண்டே தன் கௌரவம் மீட்கப்பட்ட பெருமையில் ராணி முன்னே நடந்தார். மாணிக்கம் வசந்தியை திரும்பி பார்த்தான். அவளது பிடிவாதம்தான் அத்தனை அவமானத்திற்கும் காரணம் என்றும், ஆதித்யா மட்டும் வரவில்லை என்றால் தன் குடும்பமே நடுத்தெருவில் நின்றிருக்கும் என்றும் அவன் உள்ளுக்குள் குமுறினான். வா என்று வசந்தியை பார்த்து கராராக சொல்லிவிட்டு அவன் அங்கிருந்து நகர, வசந்தி அங்கேயே சிலையென உறைந்து நின்றாள். அவளால் அங்கிருந்து நகரவே முடியவில்லை. தனது காதல் தோற்றுப்போன வலி ஒருபுறம், துரோகம் செய்தவன் தந்த அவமானம் மறுபுறம். இப்போது எவருமே எதிர்பார்க்காத வகையில் தன் கழுத்தில் ஏறியிருக்கும் இந்த தாலி வசந்திக்கு உலகம் சுழல்வது போல இருந்தது. அனைவரும் கோவில் வாசலுக்கு சென்ற பின்பும் வசந்தி வராததை கண்ட ஆதித்யா மீண்டும் அவளை நோக்கி வந்தான். அவனது காலடி சத்தம் அவளுக்கு அருகே வந்து நின்றது. உன்னை தனியா கூப்பிடணுமா என்ன? வா என்று ஆதித்யா கட்டளையிட்டான். வசந்தி மெல்ல தலை நிமிர்ந்து அவனை உக்கரமாக முறைத்தாள். அவளது கண்கள் எரிமலையாய் சிவந்திருந்தன. ஆதித்யா லேசாக சிரித்தான். முறைக்கிற இடத்துல நீ இப்போ இல்ல வசந்தி, ஏன் சொல்லுக்கு கட்டுப்படுற இடத்துல இருக்க என்றான். அவனது ஒவ்வொரு வார்த்தையும் அவளது தன்மானத்தை சிதைத்தது. வசந்தி இன்னும் ஆத்திரத்தோடு அவனை பார்க்க, இப்படி சொன்னா நீ வரமாட்ட, அப்படிதானே என்று கேட்டவன் அடுத்த நொடி எவரும் எதிர்பார்க்காத வகையில் குனிந்து அவளை தனது கைகளில் அள்ளிக்கொண்டான். சுற்றியிருந்த சொந்தக்காரர்களும் ஊர் மக்களும் அப்படியே ஸ்தம்பித்து போய் பார்த்தனர். வசந்தி திமிரினாள். விடுங்க, என்னை இறக்கி விடுங்க என்று கத்திக்கொண்டே அவனது மார்பில் தனது பிஞ்சு கரங்களால் ஓங்கி ஓங்கி குத்தினாள். ஆனால் ஆதித்யா ஒரு மலையைப் போல அசையவில்லை. அவளது அடிகளுக்கு அவன் வலிக்காத போல முகத்தில் அதே கல்லான இறுக்கத்தோடு அவளை சுமந்து கொண்டு கார் நோக்கி நடந்தான். மாளிகையிலிருந்து வெளியேற்றப்பட்ட ராஜா இன்று ஒரு ராணியோடு தனது சாம்ராஜ்யத்திற்கு திரும்பிக் கொண்டிருந்தான். ஆனால் இந்த ராணி அவனது மார்பில் குத்திக் கொண்டிருக்கும் ஒரு முள்ளாகவே அவனுக்கு தெரிந்தாள். காரின் கதவுகள் சாத்தப்பட்டன. ஆதித்யா பின்னிருக்கையில் வசந்திக்கு அருகிலேயே அமர்ந்து கொண்டான். அவனது உடம்பிலிருந்து வீசிய அந்த விலையுயர்ந்த வாசனை திரவியத்தின் மனம் வசந்தியின் நாசியை துளைத்தது. ஆனால் அவளுக்கு அது மூச்சு முட்டச் செய்தது. முன்னிருக்கையில் அமர்ந்திருந்த மாணிக்கம் கண்ணாடியின் வழியாக பின்னால் அமர்ந்திருந்த இருவரையும் பார்த்தான். என் தங்கச்சிக்கு சரியான ஆள் இவர்தாம், இவரோட அதிகாரம்தான் இவளோட திமிர அடக்கும் என்று மனதிற்குள் நினைத்துக்கொண்டு காரை செலுத்தினான். வண்டி ஓடிக்கொண்டிருந்தது. ஆனால் வசந்தியின் மனமோ ஒரு போர்க்களமாக இருந்தது. குமார் வராத ஏமாற்றம், அம்மா திட்டிய ஆத்திரம், எல்லாவற்றையும் விட தான் வெறுத்த ஆதித்யா தன் கழுத்தில் தாலி கட்டிய அதிர்ச்சி, இவை அனைத்தையும் விட தன் மீது அவளுக்கிருந்த கோபம் அவளை எரித்தது. ஆனால் அவளது அகந்தை தான் எடுத்த முடிவு தவறு என்பதை ஒப்புக்கொள்ள மறுத்தது. அண்ணா போன்குடு. வசந்தி அமைதியை கிழித்தாள். மாணிக்கம் பதில் பேசாமல் வண்டியை ஓட்டுவதிலேயே குறியாக இருந்தான். அண்ணா போன்குடுன்னு சொல்றேன்ல என்று அவள் கத்தினாள். எதுக்குடி? ராணி எரிச்சலுடன் கேட்டார். நான் குமார் கிட்ட பேசணும். வசந்தி சொன்னதும் ராணிக்கு ஆத்திரம் பொங்கியது. ஏண்டி, இன்னும் உனக்கு அறிவு வரலையா? அந்த பையன் ஒன்னு நடுத்தெருவுல விட்டுட்டு போயிட்டான். இப்போ கௌரவமான ஒருத்தர் உனக்கு தாலி கட்டியிருக்காரு. இன்னும் அவன் மேல என்னடி ஆசை என்று அவளை கேவலமாக திட்ட ஆரம்பித்தார். அத்தை, போதும், நிறுத்துங்க. ஆதித்யாவின் அதிகார குரல் காரின் உட்புறத்தில் அதிர்ந்தது. இப்போ அவ உங்க பொண்ணு இல்ல, ஏன் பொண்டாட்டி. அவளை திட்ட உரிமை எனக்கு மட்டும்தான் இருக்கு. ஆதித்யா தனது பாக்கெட்டில் இருந்து போனை எடுத்து வசந்தியிடம் நீட்டினான். ஏன் போனி இருந்து பேசு என்றான் ஒருவித அலட்சியத்துடன். சார், வேண்டா சார். மாணிக்கம் பதறினான். இருக்கட்டும் மாணிக்கம், இந்தா பிடி. ஆதித்யா அவளை உற்று பார்த்து கொண்டே போனை அவளிடம் கொடுத்தான். வசந்தி அவனை முறைத்து கொண்டே போனை வாங்கினாள். ஆனால் குமாரின் எண்ணை தட்ட முற்பட்ட போதுதான் அவளுக்கு உரைத்தது. அவளுக்கு அவனது நம்பர் மனப்பாடமாக தெரியவில்லை. போன் புக்கிலிருந்தே அழைத்து அவளுக்கு பழக்கம். அண்ணா, குமார் நம்பர் எடுக்கணும், என் போன கொடு என்று மீண்டும் அண்ணனிடம் கேட்டாள். ஆதித்யா அவளது கையிலிருந்த போனை சட்டென பிடுங்கினான்.
அவன் உதடுகளில் ஒரு வக்கிரமான புன்னகை அரும்பியது. கட்டிக்க போறவன்னு சொன்னியே, அவனோட போன் நம்பர் கூட உனக்கு தெரியலையா? இதுதான் உன் லட்சணமா என்று ஏளனமாக சிரித்தான். ராணி மீண்டும் வசந்தியை திட்ட வாயெடுத்தார். ஏண்டி அறிவு கெட்டவளே! அத்தை, போதும் நிறுத்துங்க! ஆதித்யா அதட்டினான். அந்த ஒற்றை சொல்லில் ராணி அப்படியே வாயடைத்து போனார். மாணிக்கம், போன கொடு, அவ பேசி தொலையட்டும் என்றான் ஆதித்யா. மாணிக்கம் தன் போனை நீட்டினான். வசந்தி ஆவேசமாக வாங்கி குமாருக்கு அழைத்தாள். கட் செய்யப்பட்டது. மீண்டும் அழைத்தாள். மீண்டும் மீண்டும் அவள் அழைக்க குமார் தொடர்ந்து அழைப்பை துண்டித்தான். அவனது அந்த அலட்சியம் வசந்தியை நிலை தடுமாறச் செய்தது. ஏமாற்றம் ஆத்திரமாக மாற எரிச்சலுடன் போனை அணைத்து முகத்தை திருப்பிக் கொண்டாள். என்ன, உன் காதலன் கிட்ட பேசிட்டியா? ஆதித்யா கிண்டலாக கேட்டான். வசந்தி அவனை வெறித்து பார்த்தாள். ஆனால் ஆதித்யாவின் முகம் சட்டென கல்லாக மாறியது. அவனது குரல் இப்போது மிரட்டும் துணியில் இறங்கியது. இதுவே கடைசியா இருக்கட்டும் வசந்தி. இனிமேல் நீ அவனுக்கு போன் பண்ணக்கூடாது. பண்ணுனா அப்புறம் ஆதித்யா யாருன்னு நீ பார்க்க வேண்டியிருக்கும். புரியுதா? வசந்தி பதில் சொல்லவில்லை. ஜன்னல் வழியாக வெளியே ஓடிக்கொண்டிருந்த மரங்களை பார்த்தபடி அமைதியானாள். ஆனால் அவளது மௌனம் சம்மதமல்ல. அது அடுத்த போராட்டத்திற்கான ஆயத்தம் என்பது ஆதித்யாவுக்கு தெரியவில்லை.